படம் சூப்பர் ஒர்த்து, ஆடினே இருக்கலாம் கடைசி வரைக்கும். ஃபேமிலி சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு, பிடிக்காதுன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் ஒர்த்து. யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? விஜய் சேதுபதி சார் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓகே, ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு, இந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது படம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கவங்க இந்த மூவியை பார்த்தா கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளாடி நடக்கிற பிரச்சனையில் யாரும் தயவுசெய்து தலை போடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த மூவி இருக்குது. சூப்பராக இருக்குது, பார்த்துக்கலாம். மியூசிக் நல்லா இருக்குது, காமெடி அவ்வளோவா இல்லை, மியூசிக் நல்லா இருக்குது. இந்த பாட்டுக்கு செம குத்தாட்டம் ஓட்டம் உள்ளாடி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் ரொம்பவே. ஸோ அதை விட சூப்பராகவே இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். சென்டிமெண்ட் இருக்கா? சென்டிமெண்ட் அங்கங்கே இருக்குது, செகண்ட் ஹாஃபில் இருக்குது சென்டிமெண்ட். ஓகே, ஸோ பார்க்கலாம். காமெடியா சென்டிமெண்ட்? லைக் காமெடி ரொம்ப இல்லை, பட் சென்டிமெண்ட் நிறையவே இருக்குது. படத்துக்கு ப்ளஸ் என்ன சொல்லுவீங்க? புரியல. படத்துக்கு ப்ளஸ் ப்ளஸ்னா லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து நிறைய விஷயம் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இதுலேருந்து எடுத்துக்கலாம், ஃபேமிலி ட்ராமான்றதுனால. ஸோ நல்லா இருந்தது. இல்லை இல்லை, நத்திங் லைக் தட், ஆல் குட். தேங்க்யூ சார். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். என்ன பிடிச்சிருக்கு படத்தில் எல்லாமே பிடிச்சிருந்ததுங்க சார். மாமியார் மாமனார் பிரச்சனை, மாமியார் அம்மா தலையிடாமல் இருந்தாலே அவங்க லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கோம் சார். நம்ம அதனால் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அவங்க ரெண்டு பேர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்குங்க சார். லாஸ்ட் வரைக்கும் சிரிப்போட நல்ல சந்தோஷமாக இருக்குங்க சார். படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம். படத்தில் வந்து நல்லா லவ் சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி, ஒரு பிடிச்ச முன்னாடினா இதுவோ சண்டை, அதுக்கப்புறம் சமாதானம் ஆகுது, அப்படி தான் இருக்கணும். நான் தான் சண்டை எதில் ஈகோ இருக்கக்கூடாது படத்து, அவ்வளோதான். நல்லா உண்மையிலே நாங்கள் புருஷ முன்னாடி எனக்கு தானே குழந்தைக்குது, அது ஃபீல் ஆகுதுண்ணா படம் உண்மையாலுமேண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. நம்ம திருச்சி டப்பால் எப்படி தனுஷம் அந்த பாப்பா, அதேமாரி அதோட ஓவர்ண்ணா சூப்பராக பண்ணிக்கிறாங்கண்ணா ரெண்டு பேரும். வேற லெவல் நான் இருந்தாலும் பிஜிஎம்லாம் அண்ணன் பிச்சுட்டாருண்ணா. நான் அழையே வந்துச்சு நான் சென்டிமெண்ட்ல, நீ வேறண்ணா, நீ வேற சென்டிமெண்ட்டாக வேற கேட்குற, என் பொன்னாடி நான் வேறு என்ன பண்ண சொல்கிறேன். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு படம், செம்ம ஃபேமிலி சென்டிமெண்ட் படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கு படம். யோகி பாபு எல்லா காமெடியும் எல்லாம் செட் ஆகுது, ஃபன்னாகவே இருக்கு. ஃபன்னு நிறைய வச்சிருக்காங்க, ஃபன்னு நிறைய இருக்கு, சூப்பராக இருக்கு படம். சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கெமிஸ்ட்ரி ரொம்ப செட் ஆயிருக்கு, படமே சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்ல படம். பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். பரோட்டா சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ நல்லா தானே இருந்துச்சு படம். என்ன பிடிச்சிருக்கு? நான் ஒரு விஜய் சேதுபதி ஃபேனாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் ஆக்டிங் எப்பயுமே நல்லாயிருக்கும், இதுலேயும் நல்லா இருந்துச்சு. இதில் டிஃப்ரெண்ட்டானா மற்ற படம் எல்லாமே இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட் நல்லா நடிச்சிருந்தார் அவர். இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யாரோட காமெடி நல்லா இருக்கு? இல்லை, யோகி பாபு காமெடி நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர் காம்போ நார்மலாகவே நல்லாயிருக்கும், ஜுங்காலேருந்து. இப்பயும் அதே மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேர் நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஈக்குவலாக தான் இருந்துச்சு, லேக்ல எதுவும் கிடையாது, நல்லா இருந்துச்சு. படத்துல சென்டிமெண்ட் இருக்கா, காமெடி இருக்கா? காமெடி ரெண்டுமே இருக்கு, ஆனா கம்பேர் டு சென்டிமெண்ட் காமெடி நிறையவே இருக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ரெண்டு பேருக்கு நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? ஞாபகம் இதுதான், சின்ன சின்ன பிரச்சனை. ஆனால் என்னன்னா, இனிமேல் இருக்கிற பசங்க டைவர்ஸ் வாங்கினாலும் அப்புறமா நல்லா சேர்ந்துருவாங்கன்றது இருக்கு சார். இல்லை சார், அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். லாஸ்ட் வரைக்கும் சிரிப்பாகவே இருந்துங்க சார். ரொம்ப நல்லா இருந்துங்க சார். அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா. படம் நல்லா இருந்துச்சு, அண்ட் விஜய் சேதுபதிக்காகவே பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த காம்போ நல்லா இருக்கு ரொம்பவே. ஸோ திருச்சி கம்பளத்துல நித்யமேனன் தனுஷோட காம்பினேஷன் செமையா இருக்கு, அந்த லெவலுக்கு இருக்கு அந்த காம்பினேஷன். அதை விட சூப்பராகவே இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். படத்துல சென்டிமெண்ட் இருக்கா? சென்டிமெண்ட் அங்கங்கே இருக்குது, செகண்ட் ஹாஃபில் இருக்குது சென்டிமெண்ட். ஓகே, ஸோ பார்க்கலாம். காமெடியா சென்டிமெண்ட்? லைக் காமெடி ரொம்ப இல்லை, பட் சென்டிமெண்ட் நிறையவே இருக்கு. படத்துக்கு ப்ளஸ் என்ன சொல்லுவீங்க? புரியல. படத்துக்கு ப்ளஸ் ப்ளஸ்னா லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து நிறைய விஷயம் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இதுலேருந்து எடுத்துக்கலாம், ஃபேமிலி ட்ராமான்றதுனால. ஸோ நல்லா இருந்தது. இல்லை இல்லை, நத்திங் லைக் தட், ஆல் குட். போர் அடிக்காமல் போகுது, செம்ம போர் அடிக்காமல் போகுது. எந்த டைம்லையும் இது பயங்கர எதுவுமே இது ஷேட் ஆகிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா ஓடுது. சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லா சாங்கும் வந்து பார்க்கலாம். ஒரு சாங் கூட போர் அடிக்கிற மாதிரி இல்லை, எல்லா சாங்கும் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்துச்சு? ஃபேமிலி அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? வேறடா. ஓகே, கோடிகா போதா படம்? நோ அவங்க ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? புதுசா முன்னாடி நடிச்சிருக்காங்க, கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கு ஒத்து போகுது, நல்லா இருக்கு. நித்யமேனன் நல்லா நடிச்சிருக்காங்க, சேதுபதிக்கும் அவங்களுக்கும் ரொம்ப கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. என்ன போர் அடிச்சதா படம்? ஐயோ, போரெல்லாம் போய் உட்கார்ந்ததே தெரியல, முடிச்சு வெளியே வர்றதும் தெரியுது. நல்லா இருக்கு படம், மூவி பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. திருச்சிற்றம்பலத்துல வந்து தனுஷ் ரெண்டு பேரும் காம்பினேஷன் நித்யமேனன் ஆமாம்.
ஆமாம். அதே மாதிரி இருக்கா இது? இல்லை அந்த மாதிரி வராது, திருச்சிற்றம்பலம் மாதிரி வராது, இருந்தாலும் இவங்க காம்பினேஷன் ஓகே வராது. உங்களுக்கு bro? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்போ, ஆனால் நல்லா இருக்கு. திருச்சிற்றம்பலம் மாதிரி இல்லைனாலும் இது தனியாக யூனிக்காக இருக்கும். படம் லேக்கா ஃபீல் பண்ணிக்கலாம், போடுச்சுடா. இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிரிப்பிங்காக தான் இருக்கு. படத்துல கிரிப்பா வச்சிருக்கு, என்ன மேட்டர் கிரிப்பா வச்சிருச்சு, என்ன ஸ்ட்ராங்கா இருந்துச்சு படத்துல? எல்லாருமே சேர்ந்து வாழலாம். காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே கிரிப்பிங்காக தான் எடுத்து. சாங்ஸ் ஆடி கிட்ட ஆகிற மாதிரி விசுவல்ஸ் இருந்துச்சா எங்கேயாவது? அதான் சூப்பர். நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்கு படத்துல? படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா படத்துல ப்ளஸ் என்ன சொல்லுவீங்க? படத்துக்கு ப்ளஸ் படமே எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்ல கம்பேக்காக இருக்குது, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்க லேக்கா ஃபீல் பண்ணீங்களா? லேக் எங்கேயுமே இல்லை, நல்லா இருக்கு. ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி நல்ல ரெண்டு பேரும் நல்லா போட்டு நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. படத்துல சென்டிமெண்ட் இருக்கா? சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்கு. ஓகே. எல்லாமே யோகி பாபுவோட கேரக்டர் எப்படி? யோகி பாபு நல்லா இருக்கு. ரெண்டு பேர் காம்போ. இவங்க நித்யா மேனன் இவங்களோட காம்பினேஷன் இருக்குல்ல, ரெண்டு பேரோட காம்பினேஷன். அது நல்லா தானே இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை படத்தில், நல்லா தான் இருந்துச்சு. படத்துக்கு ப்ளஸ் என்ன சொல்லுவீங்க? ப்ளஸ்னா அவர் ஆக்டிங் தானா, அவர் நல்லா நடிச்சிருந்தாரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லேக்கா பாருங்க. ஃபீல் பண்ணீங்களா? லேக்கான ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலியாக வந்து பார்க்குற படம்னா ரொம்ப. அவர் இப்போ நீங்கள் வந்து முன்னாடி படங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆக்ஷனாக மகாராஜா மாதிரி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த மாதிரி படம் தானா, நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், ஜாலியான படம், ஒரு குறையே எதுவும் இல்லை. ஓகே, ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், முகம் சுழிக்காமல் பார்க்குற படம் தான். சாங்ஸ் எப்படி இருக்கு? அது நல்லா இருந்துச்சுண்ணா, சந்தோஷ் அவர் சொல்லவே வேணாம், நல்லா தான் இருந்துச்சு. ரெட்ரோலையும் பார்த்தீங்க, இதுலேயும் பார்த்தீங்க, சவுண்ட் அவர் வந்து எப்பயுமே அவர் ஒரு ப்ளஸ்ண்ணா, இதுலேயும் நல்லா பண்ணிட்டார். படத்துக்கு மைனஸ் என்ன சொல்லுங்க? மைனஸ்னால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு, நிறைய கேரக்டர்ஸ் வரும். அது ஃபேமிலி என்டர்டெய்னர்னா அப்படி தான், பாண்டியராஜ் படம் அது இல்லாமல் நீங்கள் இப்படி தான் எதிர்பார்த்து வரணும், வேறு எதுவும் இருக்காது. திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி தான் இருக்கும். இல்லை அதில் வந்து அவங்க பெஸ்டீஸாக இருப்பாங்க, இதில் வந்து மேரேஜில் இருக்கிறனால நல்லா இருந்துச்சு அவங்களுக்குள்ள, அந்த ஈகோ கிளாஷ்னால வர்றது நல்லா இருந்துச்சு. ஓகே. ரெண்டு பேரும் அதிகமாக படம் யார் சொல்லுவீங்க? ரெண்டு பேரும் தவிர்த்து அதிகமாக படம் யார் சொல்லுவீங்க? யோகி பாபு சார் நல்லா இருந்துச்சு, அவரோட கமெண்ட்டு அங்கங்கே கவுண்டர் கொடுப்பாரு, அது நல்லா இருந்துச்சு. படம் செம்மையாக இருந்தது. ஐஎம்பி ரேட்டிங் படி 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா படத்தில் வந்து அந்த மச்சானும் அண்ணனும் அந்த கத்தி சீன் வரும்போது அது ரொம்ப பிடிச்சது. அப்போ ஏன் மாப்பிள்ளடான்னு அவங்க மாமனார் வந்து வருவார், அந்த சீனு, அண்ணன் நடுவில் கவுண்டர் மாதிரி ஒரு காமெடி டைலாக்கு, அதெல்லாம் டக்குன்னு ரொம்ப நல்லா இருந்தது. எதுவுமே பேட் கமெண்ட்ஸே இல்லை, எல்லாம் குட் கமெண்ட்ஸ் தான். அப்போல்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக வந்துக்கலாம், சைல்டாக கூட வரலாம், நார்மலாக சிங்கிளாக வரலாம், கப்பல்ஸாக எந்த யாராக வந்தாலும் ஒரு லேர்ன் பண்ணுவாங்க இந்த படத்தை பார்த்தா. காமெடி ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லா இருக்கு, ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கு. அண்ணன் இதுக்கும் மேலே படம் நடிக்கலாம். ஆக்டிங் ஸோ எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. அது அவங்க இருந்தாலே சொல்ல முடியாது ப்ரோ, நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே காமெடி தான் ப்ரோ. சென்டிமெண்ட் இருக்கு, கரெக்டான ஒர்க் ஆகிற இடத்துல கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. காமெடி சொல்லவே தேவையில்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. பிடிச்ச விஷயம்னா அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு போகிறாங்களே, லவ், அது ரொம்ப சூப்பராக இருக்குது. கரெக்டாக காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ஓவராலாகவே பிடிச்சிருந்துது சார். படத்துல பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம்னா ஓவராலாகவே நல்லா பிடிச்சிருந்துது. ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துது சார். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லெவல்ல இருந்துச்சு? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்தது. நீங்க லேக்கா ஃபீல் பண்ணீங்க? பெருசாக இல்லை, தெரியல. படத்துல சென்டிமெண்டா சென்டிமெண்ட்லாம் இருந்தது. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.